இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 30ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருக்கிறேன். அவர்கள்தாம் இஸ்ராயேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும்
பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹங்கேரியில் பிறந்த பிரபல பியானோ இசைக்கலைஞர் ஆண்டோர் ஃபோல்டஸ். இவர் சிறு வயதிலேயே பியானோவை மிக அற்புதமாக வாசித்தார். இச்செய்தியை அப்போது இசைத்துறையில் பிரபலமாக இருந்த எமில் வான் சாயர் என்பவர் கேள்விப்பட்டார். உடனே எமில் வான் சாயர் ஆண்டோர் ஃபோல்டஸ் இருந்த இடத்திற்கு கிளம்பி போனார். அங்கே சென்றதும் எமில் வான் சாயர் ஆண்டோர் ஃபோல்டஸிடம் பீத்தோவன், பிரான்ஸ் லிஸ்ட் போன்ற மாபெரும் இசைக்கலைஞரிடம் இசை குறிப்புகளிடமிருந்து ஒரு சிலவற்றை வாசிக்க சொன்னார். ஆண்டோர் ஃபோல்டஸும் அந்த மாபெரும் இசை கலைஞர்களின் இசை குறிப்புகளிலிருந்து ஒரு சிலவற்றை கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் வாசித்தார். அதை கேட்டு மெய் மறந்து போன எமில் வான் சாயர் ஆண்டோர் ஃபோல்டஸின் அருகில் வந்து அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டே, என் மகனே, நான் உனக்கு அளித்திருக்கும் இந்த முத்தம் சாதாரண முத்தம் அல்ல. சிறு வயதில் உன்னை போல நான் பியானோ வாசித்ததை கேட்டு வியந்து போன என் ஆசான் பிரான்ஸ் லிஸ்ட் எனக்கு அளித்த முத்தம். அவருக்கு இந்த முத்தத்தை அவர் சிறுவனாக இருக்கையில் அற்புதமாக பியானோ வாசித்ததை கேட்டு வியப்பில் ஆழ்ந்த பீத்தோவன் அளித்த முத்தம். ஆகையால் பீத்தோனிடமிருந்து வழி வழியாக வந்து கொண்டிருக்கும் இந்த முத்தத்தை நீ பத்திரமாக வைத்துக்கொள். இது உனக்கு எல்லா ஆசிகளையும் வழங்கும் என்றார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எமில் வான் சாயர் என்ற அந்த பிரபல இசைக்கலைஞர் முத்தத்தின் மூலம் வழங்கிய ஆசி ஆண்டோர் ஃபோல்டஸை பின்னாளில் மிக பெரிய இசைக்கலைஞராக மாற்றியது. ஆம், பெரியவர்கள் நமக்கு வழங்கும் ஆசி, நமக்கு வழங்கும் பேர் ஆசி நமது வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல், ஆண்டவர் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த யூதா நாட்டினர் எருசலேம் திருக்கோவில் உருக்குலைந்து காணப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி உற்றனர். பின்னர் அவர்கள் ஆளுநர் நெகேமியாவின் தலைமையின் எருசலேமின் மதில் சுவர்களையும் வாயில்களையும் கட்டி எழுப்பினர். அதன் பிறகு ஒரு விழா எடுத்து கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 147. இந்த திருப்பாடல் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் கடவுள் பிள்ளைகளுக்கு ஆசியையும் எதிரிடமிருந்து பாதுகாப்பையும் நல்விளைச்சலையும் அமைதியையும் தருவார் என்ற செய்திகளை வலியுறுத்தி கூறுகிறது. நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் கடவுள்
நமக்கு எல்லாவிதமான ஆசிகளையும் தருவார் என்பது உறுதி. அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரில் நற்செய்தி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நற்செய்தி கூட்டத்தில் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்ற மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரும் கலந்து கொள்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஒருவர் அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக குறிப்பிட்ட அந்த நகருக்கு இருபூர்த்தி வண்டியில் வந்து இறங்கினார். இருபூர்த்தி நிலையத்திலிருந்து தங்கும் விடுதி வரை தன்னுடைய உடைமைகளை கொண்டு செல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று அந்த மனிதர் அங்கும் இங்கும் பார்த்தார். அப்பொழுது ஒரு கருப்பினத்தவர் அவரது கண்ணில் பட்டார். உடனே அந்த மனிதர் கருப்பினத்தவரை அழைத்து, என்னுடைய உடைமைகளை நான் தங்கப்போகும் விடுதி வரை கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். தாராளமாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கருப்பினத்தவர் அந்த மனிதருடைய உடைமைகளை அவர் தங்க இருந்த விடுதி வரை கொண்டு சென்றார். விடுதி வந்ததும் அந்த மனிதர் கருப்பினத்தவரிடம், இந்தா என்னுடைய உடைமைகளை இங்கே கொண்டு வந்ததற்காக கூலி என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பணத்தை அவருக்கு கொடுத்தார். கருப்பினத்தவரோ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பணத்தை வாங்க மறுத்துவிட்டார். ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய்? உனக்குரிய கூலியைத்தானே நான் தருகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னதும், என்னிடத்தில் தேவைக்கு மிகுதியாக பணம் இருக்கிறது, அதனால்தான் வேண்டாம் என்று சொன்னேன் என்றார் அந்த கருப்பினத்தவர். உன்னிடத்தில் தேவைக்கு மிகுதியாக பணம் இருக்கிறதா? அப்படியானால் உன்னுடைய பெயர் என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்டார் அந்த மனிதர். என் பெயர் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்று கருப்பினத்தவர் சொல்லி முடித்ததும் அந்த மனிதர் அதிர்ந்து போய், ஐயா, உங்களை பார்க்கத்தானே நான் இங்கு வந்தேன். நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்! நீங்கள் போய் இந்த வேலையை எனக்கு செய்திருக்கிறீர்களே, அது சரி, நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்தீர்கள் என்று ஒருவிதமான குற்ற உணர்வோடு கேட்க, கார்வர் அவரிடம், உங்களுக்கு இந்த உதவி தேவைப்பட்டது, அதனால்தான் நான் இந்த வேலையை செய்தேன் என்றார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அமெரிக்க கண்டெடுத்த அற்புதமான அறிவியல் மேதை. அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி அடுத்தவருடைய சுமைகளை, உடைமைகளை சுமந்து சென்றார். இன்றைய இறைவார்த்தையில் இயேசுவும் பவுலும் தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுவதை காண முடிகிறது. ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று பரிசேயர்கள் மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் ஓய்வு நாளின் போது நீர்க்கோவை நோயுள்ள மனிதருக்கு நலமளிக்கிறார். ஓய்வு நாளில் இப்படி ஒரு செயலை செய்தால் தன்னை விருந்துக்கு அழைத்திருந்த பரிசேயரின் வெறுப்பை சம்பாதிக்க வேண்டுமே என்றெல்லாம் இயேசு நினைத்து கொண்டிருக்கவில்லை. மாறாக இயேசு நீர்க்கோவை நோயுள்ள மனிதரை ஓய்வு நாள் என்றும் பாராமல் நலமாக்குகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் தன் இனத்தவர் மீட்பு பெறுவதற்காக சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்புகிறேன் என்கிறார். இதுதான் அடுத்திருப்பவர் மீது இருக்கும் உண்மையான அன்பு. மற்றவர் வாழ்வு பெறுவதற்காக எந்த நிலைக்கும் செல்தல் என்ற எண்ணம் தூய பவுலிடமும் இயேசுவிடமும் இருந்தது. அதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகின்றது. நாமும் அவர்களைப் போல நமக்கு எத்தகைய துன்பம் வந்தாலும் மற்றவர்களுக்கு உதவ முன்வருவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக
தேவையில் உள்ளவருக்கு எப்படியும் உதவுவதே உண்மையான மனிதநேயம். இந்த உலகம் ஒரு வாடகை வீடு. நாம் செய்யும் நற்செயல்களே நாம் இந்த உலகிற்கு செலுத்தும் வாடகை என்று கொல்கத்தா நகர் புனித தெரேசம்மாள் கூறுகிறார். சட்டங்கள் மனிதருக்காகவே அன்றி மனிதர்கள் சட்டத்திற்காக அல்ல. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் என்று 2 தெசலோனிக்கர் 3:13 தூய பவுல் கூறுகிறார். ஆகையால் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நமக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் மனம் தளராமல் நன்மை செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.